கோவையில் பிளம்பர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னணியை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பச்சை இலைகளை சிவப்பாக்கிய இரத்தக்கரை. கதறி அழும் உறவினர்கள். அச்சத்துடன் வேடிக்கை பார்த்த மக்கள். புதருக்குள் தடயத்தை தேடும் ஆய்வுக்குழு. இப்படி கோவை வெள்ளலூர் பகுதி அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது. இந்த பரபரப்புகளுக்கெல்லாம் மூல காரணம் அங்கு நடந்த ஒரு கொடூர கொலை. அதற்கு சான்றுதான் அங்கே கிடந்த சாப்பாடு பொட்டலமும் பிவிசி பைப்பும். கொல்லப்பட்டவர் 19 வயதான இன்பரசன். கோவை வெள்ளலூர் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள 6வது பிளாக்கில் வசித்து வரும் முகிலன் தெய்வானை தம்பதியின் மகன். பள்ளி படிப்பை முடித்த கையோடு பிளம்பிங் வேலை செய்து வருகிறார். சம்பவத்தன்று மதியம் வேலைக்கு தேவையான பைப் மற்றும் சாப்பாடு, டீ வாங்கி கொண்டு சைட்டுக்கு சென்ற இன்பரசனை வழிமறித்த கும்பல் இப்படி சரமாரியாக வெட்டி சரித்து விட்டு தப்பி ஓடியிருக்கிறது. உயிர் போற அளவுக்கு அடிப்பாங்க. எனக்கு எதுவும் தெரியல. என் பையன் எவன் அடிச்சானோ அது எனக்கு தெரிஞ்சாகுன்னு. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகள், அக்கம் பக்கத்தினர், உறவினர்கள், இன்பரசனின் நண்பர்கள், செல்போன் என ஒரு துரும்பை கூட விடாமல் அலசி ஆராய்ந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தொடர்ந்து நடந்த விசாரணையில் கோவையை சேர்ந்த சுபாஷ், ஆகாஷ், சுகைல் ஆகிய 3 நபர்களை போலீசார் குற்றவாளிகளாக இருக்கலாம் என அடையாளம் கண்டுள்ளனர். இந்த பயங்கரத்துக்கு காரணமாக சொல்லப்படுவது புத்தாண்டு கொண்டாட்டத்தில் நடந்த ஒரு சண்டை. புத்தாண்டு தினத்தன்று இரவு கொலை செய்யப்பட்ட இன்பரசனுக்கும் இந்த மூவருக்கும் இடையே தகராறு நடந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த தகராறில் இன்பரசன் மூவரையும் தாக்கியதாகவும் தெரிகிறது. இதனால் அதற்கு பழிவாங்கும் நோக்கத்தில் 3 பேரும் இந்த கொலையை செய்திருக்கலாம் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கூறப்படுகிறது. ஆனால் சாதாரண அடிதடி பிரச்சனைக்கு கொலை வரை செல்வார்களா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. உண்மையில் இது அடிதடி பிரச்சனைக்காக நடந்த கொலையா அல்லது இதில் வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்று போலீசாரின் முழு விசாரணைக்கு பிறகே தெரியவரும். மூவரும் சென்னையில் தலைமறைவாக இருப்பதால் அவர்களை கைது செய்ய தனிப்படை போலீசார் விரைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.